இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷோட இந்த 10 வருட கால படங்கள் 2015லேருந்து 2025 வரைக்கும் தனுஷ் அடித்த வெற்றி படங்கள், தோல்வி படங்கள், இதோட பட்டியலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2015 வருடம் ரிலீஸ் ஆன தனுஷோட படம் என்ன அப்படின்னா ஷமிதாப். அதை ஹிந்தி படம், அதை விட்டுருவோம். அந்த படத்தில் சிறந்த நடிகராக தன்னை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் ஹிந்தி மீடியாலாம் தனுஷை இருட்டடிப்பு செஞ்சாங்க, அது வேற கதை, விட்டுருவோம். அடுத்ததாக தமிழில் அவர் நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம் தான் அநேகன். கேவி ஆனந்த் இயக்கத்தில் அவர் பல கெட்டப்பில் பல வேடங்களில் நடித்த படம் தான் அநேகன். ஆனால் அந்த படம் துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிளிக் ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிக மோசமான படம் அப்படிலாம் சொல்ல முடியாது, தோல்வி படம் ஆயிடுச்சு. கேவி ஆனந்த் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் கூட அந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி மோகன் இயக்கத்தில் அவர் நடித்த படம் தான் மாரி. அதாவது மாரி அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரம், கேங்ஸ்டரு, ரவுடி, லோக்கல் ரவுடி, ஏரியா தாதா. ஸோ அந்த கேரக்டர் பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. படம் முன்ன பின்ன படம் சரியாக போகலை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் அந்த மாரிங்கிற கதாபாத்திரம் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு, அந்த கதாபாத்திரம் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதனாலேயே மாரி ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற தோற்றம் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் போட்டு கொடுத்துருந்தாரு நம்ம அனிருத். ஸோ இதெல்லாம் தான் காரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுஷ் கேரியர்லேயே மிக மோசமான தோல்வி படம்னு பல லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு படமாக உருவானது தங்கமகன் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரி வெற்றி படத்தை கொடுத்த வேல்ராஜ் தான் எழுத்து இயக்கம் அப்படிலாம் பேர் வந்துச்சு. ஆனாலும் கூட கமல் எப்படி மறைமுகமாக டைரக்ஷன் பண்ணாரோ அது மாதிரி தான் இந்த படத்தையும் தனுஷ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு அப்படிலாம் தகவல் வந்துச்சு சோசியல் மீடியாவில். அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இந்த தங்கமகன் வேலையில்லா பட்டதாரிக்கு அப்படியே உல்டாவா படம் தோல்வி அடைஞ்சிருச்சு, படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் சொல்ல போனால் வந்ததே தெரியல நிறைய பேருக்கு, அதுதான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் நம்ம பிரபு சாலமன் இயக்கத்தில் அவர் நடித்த படம் தான் தொடரி. தொடரி எவ்வளோ பெரிய ட்ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கீர்த்தி சுரேஷ், தனுஷ் அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள், இமான் வேற லெவலில் சாங்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லாத படம் அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்து பயங்கரமாக ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் தோல்வி படம் தான் தனுஷுக்கு. அதே வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் கொடி. துரை செந்தில்குமார் இயக்கத்தில் தனுஷ் அடிக்கிற படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ வெற்றியும் கிடையாது, பெரிய தோல்வியும் கிடையாது, ஓகே படம், ஒரு சுமாரான வெற்றி, எஸ்கேப் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்தை ஆடியன்ஸில் பெருசாக கொண்டாடல அப்படிங்கிறதா உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்த படம் வேலையில்லா பட்டதாரி 2 2017 வருடம் வந்த படம். இந்த படத்தை நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் இயக்கியிருந்தாங்க. ஆனால் வேலையில்லா பட்டதாரிக்கு உல்டாவாக இந்த படம் ரிசல்ட் அமைஞ்சது. படம் ஆரம்பத்தில் லேகு, ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிரிஞ்சு காமெடி அப்படின்னு மொக்க போட்டிருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. வழக்கம் போல் இந்த படத்துக்கு வெற்றி விழாலாம் வச்சாங்க, அது வேற கதைன்னு வச்சிங்களேன். அடுத்ததாக தனுஷ் நடித்த படம் தான் 2018 ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ் ஆன பல வருட கனவான ஒரு படம், பல ரசிகர்களுக்கு. அந்த படம் வட சென்னை. நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் பட்டை கலப்பன ஒரு படம். அந்த படத்தோட பார்ட் 2 எப்போ வரும்னு இப்போ வரைக்கும் ரசிகர்கள் கேட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லோருக்கும் பிடித்த படமாக, குறிப்பாக வெற்றிமாறன் இயக்குனதுலேயே எல்லோருக்கும் பிடித்த அதிகமான படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் தான் இந்த வட சென்னை. ஸோ அந்த அளவுக்கு அதக்கலம் பண்ணியிருந்தார் தனுஷும் மற்ற கதாபாத்திரங்களும். குறிப்பாக ராஜன் கேரக்டர் நடித்த நம்ம அமீரை சொல்லவே தேவையில்லை, பட்டை கிளப்பில ஒரு மனுஷன். ஸோ அப்பேற்பட்ட வெற்றி படம் மகத்தான வெற்றி படமாக அமைஞ்சுது. அதே வருடம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிலீஸ் ஆன படம் தான் மாரி 2. மாரியே தோல்வி படம், இதுக்கு 2வா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இந்த படமும் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு. மாரியாவது அந்த கதாபாத்திரம் ஹிட் ஆனதால் படம் வெற்றி மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஆனால் மாரி 2 அதையும் காலி பண்ணிடுச்சு. படத்தின் ஒரே ஆறுதல் நம்ம சாய் பல்லவியும் தனுஷும் பிரபுதேவா கோரியோகிராஃபர் ஆடின அந்த ரவுடி பேபி சாங் தான் அல்டிமேட் ஹிட்டு, தாறுமாறு ஹிட்டு. 2019 வருடம் மீண்டும் ஆபத் பாந்தவனாக காப்பாற்றினார் நம்ம வெற்றிமாறன் தனுஷை. என்ன படம் உங்களுக்கு இருக்கும்? ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ் ஆன அசுரன் படம் மிகப்பெரிய வெற்றி, 100 கோடி வசூல் அப்படிலாம் சொன்னாங்க. இத்தனைக்கும் தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான 2வது தேசிய விருது வாங்கி கொடுத்தாரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். ஸோ அசுரத்தனமான வெற்றி.
அதே வருடத்தில் திருஷ்டி கழிக்கிற மாதிரி உருவான படம் தான் நம்ம கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வெளியான என்னை நோக்கி பாயும் தோட்டா. அந்த தோட்டா தனுஷை மட்டுமல்ல, தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஏன் படம் பார்க்க வந்த ரசிகர்கள் முதல் கொண்டு தொலைச்சி எடுத்து ரத்தமாக சிந்தினாங்க. படம் அந்த அளவுக்கு மொக்க படமாயிடுச்சு. கௌதம் வாசுதேவன் சார் இந்த படத்துக்காக தான் 3-4 வருஷமாக பில்டப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அடுத்ததா 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் பட்டாஸ். கொடி படத்தை தொடர்ந்து துரை செந்தில்குமார் இயக்கத்தில் அவர் நடித்த படம் தான். இந்த படம் தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு திருப்திகரமான படமாக அமைஞ்சது. ஆனால் இந்த படமும் சரியாக போகவில்லை என்பதுதான் உண்மை. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜனுக்கு தொடரி ஃப்ளாப்புக்காக இது நடித்து கொடுத்தாரு. துரதிர்ஷ்டவசமாக இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் தனுஷ் ரசிகர்களுக்கு பிடித்த படம். இப்போ கூட அந்த படத்தை தோல்வின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓ இந்த பட்டாஸ் படம் சூப்பர் ஹிட் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. கமெண்ட்டில் கூட அதான் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்ததாக தனுஷுக்கு வெற்றிமாறனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மாரி செல்வராஜ் வந்தார் 2021. நம்ம கர்ணன் படம் தான். அப்பேற்பட்ட ஒரு படம் எப்பேற்பட்ட வெற்றின்னு உங்களுக்கே தெரியும். தனுஷோட நடிப்புக்கும் நல்ல தீனியாக அமைந்த ஒரு படம். ஸோ அதே வருடத்தில் நம்ம கார்த்திக் சுப்பராஜ் தனுஷை வைத்து எடுத்த படம் தான் ஜெகமே தந்திரம். சுருளின்னு பேர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜெகமே தந்திரம் டைட்டில் மாறிச்சு. இந்த படம் ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இத்தனைக்கு ஓடி ரிலீஸ் ஆகிய படம் வந்து மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2022 வருஷம் நம்ம துருவங்கள் 16 இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் நம்ம தனுஷ் நடித்த படம் தான் மாறன். மாறன் மிகப்பெரிய தோல்வி படம். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தை எதுக்குப்பா ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இத்தனைக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனாலும் கூட படத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்தெலாம் இருக்குது அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் நல்லாவே தெரிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்குவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்த இன்னொரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம், 100 கோடி வசூலை கொடுத்த படம் அப்படின்னா திருச்சிற்றம்பலம். அதாவது வெற்றி பட இயக்குனரான நம்ம மித்ரன் ஜவஹர் அட்டகாசமாக எழுதி இயக்கியிருந்த படம் தான் இந்த திருச்சிற்றம்பலம். யாரடி நீ மோகினிக்கு அப்புறம் மித்ரன் ஜவஹர் விஸ்வரூபம் எடுத்தார். ஸோ இந்த படமும் தனுஷுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சுது. இந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. தான் ஒரு பக்காவான கமர்ஷியல் இயக்குனர் என்பதை மித்ரனார் ஜவஹர் உறுதியாக நிரூபித்தார். அடுத்ததாக வந்த படம் தான் நம்ம செல்வராகவன் இயக்கத்தில் வெளிவந்த நானே வருவேன். பொன்னியின் செல்வனுக்காக வீம்புக்காக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன ரிசல்ட்டை கொடுத்துச்சின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நானே வருவேன், நீங்கள் வந்தால் என்ன வரலையா என்ன அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு வரவே இல்லை. அடுத்ததாக 2023 வருடம் ஆரம்பத்திலே ரிலீஸ் ஆன படம் தான் வாத்தி. தெலுங்கு இயக்குனர் நம்ம வெங்கி அட்லூரி, இன்னும் சொல்லப்போனால் நம்ம லக்கி பாஸ்கர் இயக்குனர், அவர் இயக்கத்தில் தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயும் உருவான படம் தான் இந்த வாத்தி. தெலுங்கில் சாரு, தமிழில் வாத்தி. இந்த படம் 100 கோடி வசூலுங்கிறாங்க. ஆனாலும் கூட எல்லாரையும் திருப்திப்படுத்தின ஒரு படம் அப்படி சொல்ல முடியாது. படத்தின் மிகப்பெரிய ஆறுதலே நம்ம சம்யுக்தா தான். ஸோ அதுக்காகவே அந்த படத்தை முண்டியடிச்சு போய் ரசிகர்கள் பார்த்தாங்க. ஸோ அடுத்ததாக ரிலீஸ் ஆன படம் தான் 2024 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர். அதாவது இந்த வருஷம். ஸோ கேப்டன் மில்லர் வந்து ஆகா ஓகவும் கிடையாது, படம் தோல்வியும் கிடையாது, ஓகேவா எஸ்கேப் ஆச்சு, 75 கோடிக்கு மேலே வசூலாச்சுங்கிறாங்க. அதுதான். அடுத்ததாக நம்ம தனுஷ்க்கு இந்த வருடத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட் அமைந்த ஒரு படம் ராயன். அவரே எழுதி இயக்கி நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் 156 கோடிக்கு மேலே வசூலான ஒரு வெற்றி படம். ஸோ இதெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்கள் நடித்த மற்ற மொழி படங்கள் என்ன அப்படின்னா 2015 நம்ம சொன்ன மாதிரி ஷமிதாப் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆனரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருந்தார். 2018 வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 அட்ராங்கி ரே அப்படிங்கிற ஹிந்தி படம் நடிச்சிருந்தார். இந்த படம் வந்து பெருசாக போகலை, ஓகே படம் தான். 2022 த கிரே மேன் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தார். இந்த படம் தனுஷுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, தனுஷ் அவர்கள் இயக்குனராகவும் இந்த 2015 வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் படம் காட்டினார். அதாவது 2017 வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, பாண்டி அப்படிங்கிற படம் தான். நல்ல படம், வசூல் ரீதியாக வெற்றி அப்படிங்கிற அந்த வெற்றி கொண்டாட்டத்தை அனுபவித்தார் நம்ம தனுஷ். அடுத்ததாக அவர் எழுதி இயக்கிய படத்தை நம்ம சொல்லிட்டோம், நம்ம ராயன் மிகப்பெரிய வெற்றி. ஸோ இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் இயக்குனராகவும் ஜெயித்தார், நடிகராகவும் ஜெயித்தார். பார்த்தீங்களா, இப்போது தயாரிப்பாளராக பார்த்தீங்கன்னா என்னென்ன படங்கள் பண்ணார் அப்படின்னா, தயாரிப்பாளராக 2015
காக்கி சட்டை பண்ணார், வெற்றி படம். காக்கா முட்டை தேசிய விருதை கொடுத்த அட்டகாசமான ஒரு படம். அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படத்தின் மூலம் விக்னேஷ் சிவனுக்கே வாழ்க்கை கொடுத்தார். அந்த படமும் தாறுமாறு ஹிட்டு. ஸோ மாரி படம் வந்து தோல்வி படம் தயாரிப்படுறா. 2016 வருடம் விசாரணைங்கிற ஒரு அட்டகாசமான தேசிய விருதுகளை குவித்த ஒரு படத்தை தயாரித்தார். அடுத்ததா அம்மா கணக்கு அப்படிங்கிற படத்தையும் தேசிய விருது வாங்கிய படத்தை தயாரித்தார். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒண்டர்பார் ப்ரொடக்ஷன்ஸ் வேற லெவல் கம்பெனிப்பா அப்படின்னு பேரை வாங்குச்சு. ஸோ அதே தனுஷர்கள் பாப்பாண்டியும் தயாரித்தார், வேலை பட்டதாரியில் நடித்தார். நம்ம தாரங்கம் அப்படிங்கிற மலையாள படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்தார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஞ்சித் காம்போல காலா படத்தை தயாரித்தார். அந்த படம் தனுஷுக்கு கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேல் நஷ்டம் அப்படிங்கிறனாலேயே நிறைய மனக்குமுறல்கள் மன சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு. அதே தனுஷுக்கு தயாரித்த வட சென்னை சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மாரி 2 தோல்வி படம். அதுக்கப்புறம் இந்த 2025 நடிகராக இயக்குனராக தயாரிப்பாளராக தெரிக்க விட போகிறார் நம்ம தனுஷர்கள். இட்லி கடை ரிலீஸ் ஆக போது அவர் இயக்கிய இந்த இட்லி கடையும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வரமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் இந்த தனுஷர்கள் 10 வருடங்களில் பண்ணிய வேலைப்பாடுகள், செயல்பாடுகள், வெற்றிகள், தோல்விகள் இதெல்லாம் குறித்து நம்ம பேசிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பட்ட கருத்து இருந்தால் அது என்ன ஏதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.